வையாபுரி அவர்களின் இல்ல திருமணம் மணமக்களை வாழ்த்துவதற்காக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் நான் கலந்து கொண்டேன். என்னோட மூத்த தலைவர்கள் நல்லக்கண்ணு முத்தரசன், நம்ம பழனிசாமி, பைசெல்வராஜ், கேசவராஜ் போன்ற பல மூத்த உலகநாதன் போன்ற பல மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குகிறார்கள். திருத்துறைப்பூண்டி திருவாரூர் மண்ணே ஒரு உரிமைப்போர் மண் தான். விடுதலை விழுமியங்களையும் தமிழ்குரு நல்லுலகின் அறநெறிகளையும் சுமந்த மண் இந்த மண். எனவே இந்த மண்ணில் நடைபெறுகிற திருமணம் அடுத்த தலைமுறை நுட்ப தலைமுறையாக இருக்கிறது. அந்த நுட்பங்களை கொண்டு ஒரு புதிய சமூகம் படைக்க வேண்டும். ஆட்சி மாறுவது புதிய சமூகம் அல்ல, கட்சி மாறுவது புதிய சமூகம் அல்ல, சமூகம் மாற வேண்டும். நிலவுகிற முதலாளித்துவ சமூகத்திலிருந்து ஒரு பொது உடைமை சமூகம் மலர வேண்டும் என்றுதான் திருத்துறைப்பூண்டியில், திருவாரூர், இந்த கீழத்தஞ்சை முழுவதும் தந்தை பெரியாரின் கருத்தியலும் கம்யூனிஸ்ட் கருத்தியலும் களமாடியது. அந்த சமூகம் எழ வேண்டும் என்று நான் மக்களை வாழ்த்தினேன். இப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்கிறது. இதற்கு முதல் காரணம் அமெரிக்க ஏகாதிபத்தியம். நமது நட்பு நாடு ஈரானில் இருந்து வருகிற எண்ணெயை அதுதான் தடுக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து வருகிற கேஸ் எரிவாயு அதுதான் தடுக்கிறது. உலகத்தின் நெருக்கடிக்கெல்லாம் அமெரிக்கா தான் காரணம். ஆனால் இந்தியாவில் ஒன்றிய அரசு அதற்கு காரணம். எனவே பெட்ரோல், டீசல், எரிவாயு இவைகளை நாடு வாங்கி முதலாளியிடம் தருகிறது. நாடு வாங்கி அதை மாநிலங்களுக்கு கூட தந்து விடலாம். மாநிலங்கள் விலை நிர்ணயம் செய்யலாம். அதுபோல ஒரு புதிய சிந்தனை எழ வேண்டும். அது குறித்து நாடாளுமன்றம் வாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குறிப்பிட்ட அந்த கால எல்லைக்குள் நமக்கான தண்ணீர் திறந்து விடப்பட வேண்டும். டெல்டா அதை எதிர்பார்த்திருக்கிறது. வரும் மேகதாது கட்டப்படுகிற அணை நீரை தடுப்பதல்ல, இரண்டு மாநிலங்களின் கலாச்சாரத்தை தடுப்பது, ஒற்றுமையை தடுப்பது, இரண்டு மாநிலங்களின் நல்லுறவை தடுப்பது. எனவே அது நீர் மட்டுமல்ல, குடகு மலையிலிருந்து குடகு சுமந்து வருகிற அந்த நீர் அணை கட்டி பாருங்கள். எவ்வளவு வலிமையான அணையை கட்டினாலும் அதன் விருப்பம் தமிழ்நாடு தான், டெல்டா தான். இது இயற்கை நீதி. எனவே அணை கட்டி குடகு மலையின் நீரை தடுத்து விட முடியாது. அதன் விருப்பம் தமிழ் மண். தமிழ் மண்ணை நோக்கி காவிரி வரவில்லை என்றால் காவிரி பொருள் எழுந்துவிடும். எனவே பிறந்த வீட்டை விட புகுந்த வீட்டு தான், புகுந்த வீடு நோக்கி வருவதுதான் காவிரி அன்னைக்கு பெருமை உண்டு. எனவே அதை யாராலும் தடுக்க முடியாது. அவ்வாறு தடுத்தால் அதை எதிர்த்த போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் முன்னெடுக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும். விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட வேண்டும். விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்து நிறைவேற வேண்டும். நிறைவேற்றுவதற்காக நாங்கள் வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசு குடியுரிமையை தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டும்.